மகாபெரிவா திருவடிகளே சரணம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடன் இல்லாமல் இருக்கணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும். என்னுடைய பிறவி கடனாக இருக்கட்டும், நகை கடனாக இருக்கட்டும், பேங்க் லோனாக இருக்கட்டும், பித்திரு கடனாக இருக்கட்டும், தெய்வ கடனாக இருக்கட்டும், எந்த ஒரு கடனுமே இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும். இதுக்கு என்ன செய்யலாம்? எல்லா கடனும் அடைபடணும் அப்படின்னா எளிமையான ஒரு வழி விநாயகரை பிடிச்சிக்கிறது. விநாயகருக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கணபதிக்கு நிறைய நாமம் உண்டு. அதில் இந்த கடன் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை முழுமையாக அழிக்கப்படணும் அப்படின்னா தோரண கணபதியை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ருண விமோச்சன கணபதி. ருணன்னா கடன். நம்ம பிறந்திருக்கிறதே ஒரு கடன் தான் இல்லைங்களா? நம்மளுடைய கர்மாவை எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறதுக்குன்னு. அப்போது இந்த கடன் எல்லாத்துலேருந்தும் நம்ம வெளியில் வரணும். அப்போ இந்த தோரண கணபதியை பிடிச்சிக்கணும். இப்போ தோரண கணபதியை நம்ம எங்கே போய் தேடுறது? எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி வரும். ஏன்னா தோரண கணபதி நிறைய இடத்துல இருக்கிறதே இல்லை. தோரண கணபதியாக நம்ம வீட்டில் இருக்கிற கணபதியையே நம்ம நினச்சும் கும்பிடலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஏதாவது ஒரு அம்மன் சன்னதி இருக்கான்னு பாருங்கள். அம்மன் மூலவராக இருக்கணும். அப்படி அம்மன் மூலவராக இருந்தாங்கன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கணபதி எல்லாமே தோரண கணபதி. தோரண வாயிலில் இருக்கிறதுனால தோரண கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணபதியை தான் நம்ம வழிபாடு செய்யணும். என்னைக்கு வழிபடணும் தோரண கணபதியை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடணும். ஞாயிற்றுக்கிழமைகளில் 6 மணிக்கு மேலே நீங்கள் தோரண கணபதியை வழிபாடு செய்யணும். காலையிலேருந்து செய்யக்கூடாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு மேலே கோயில்லனாலும் சரி, நீங்கள் வீட்டிலையே உங்கள் வீட்டில் என்ன கணபதி இருக்காங்களோ அந்த கணபதியையே தோரண கணபதியாக மனதார நினச்சிக்கோங்க. என்னுடைய கடன் எல்லாம் தீர்ந்து போயிடணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனையை போட்டுருங்க. அவரை நோக்கி ஒரு 2 நெய் தீபம் போடுங்க. அது வீட்டிலையா இருந்தாலும் சரி, இல்லை கோயிலில் இருந்தீங்கனாலும் சரி, 2 நெய் தீபம் மட்டும் போட்டுட்டு ஓம் தோரண கணபதியே நமக அப்படின்னு 21 முறை சொல்லணும். நீங்கள் வேற ஒன்று மனதார சொல்லுங்கள். நீங்கள் அடைப்பட்ட மாதிரியே நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி 6 வாரம் நம்ம செய்யணும். 6 வாரம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கடன் அடையறதுக்குரிய வழியை கண்டிப்பாக தோரண கணபதி நமக்கு காட்டுவார். அவரே அடைச்சிருவாரான்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நமக்கு பணத்தடை இருக்குன்னா அது பணத்தை வர வச்சு கொடுப்பார். இல்லை நமக்கு சம்பாதிக்கிறதுக்குரிய வழியை காட்டுவார். இல்லை நமக்கு பணம் வேறு வழியிலேருந்து வர்றதுக்குரிய வழியை சொல்லுவார். ஏதாவது ஒரு வகை நமக்கு வழி பிறக்கும். நமக்கு அந்த மூடிக்கிட்டே இருக்கிற கதவு திறக்கும். 6 வாரம் நம்ம செய்யணும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கைமேல் பலன் உண்டு. ரொம்ப எளிமையான வழி. செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.